ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற 2 குட்டி கதையுமே பார்த்திங்கன்னா சர்தார்ஜியை பற்றின கதை தான். ஸோ சர்தார்ஜி அப்படின்னாலே ரொம்ப அவங்க செய்கிறது தப்புன்னு தெரியாமல் ஒரு விஷயத்த செஞ்சுருவாங்க. முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த செய்கிறவங்க தான் சர்தார்ஜின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா சர்தார்ஜிஸ் மாதிரி பிரில்லியன்ஸ் யாருமே இல்லை. இது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்கு போகலாம் வாங்க. லைப்ரரியில் ஒரு சர்தார்ஜி ரொம்ப காலமாக மெம்பராக இருந்திருக்கிறாரு. போகிறாரு, புக் எடுப்பார், வருவார், படிப்பார், போவார், புக் எடுப்பார், வருவார், இப்படியே இருந்திருக்குது. ஒரு நாள் சர்தார்ஜி லைப்ரரிக்கு கோபமாக வந்திருக்கிறார். ஒரு புக்கை தூக்கி வீசி, இந்த புக்கில் தலைப்பெல்லாம் இருக்குது, உள்ளே நிறைய கேரக்டர்ஸ் வர்றாங்க, ஆனால் கதையே இல்லை, என்ன புக்கு இது அப்படின்னு கேட்குறாரு. லைப்ரரியன் அந்த புக் எடுத்து பார்த்துட்டு, ரொம்ப நாளாக டெலிஃபோன் டைரக்டரி காணான்னு தேடிக்கிட்டு இருந்தோம், அந்த புக்கை நீங்கள் தான் தூக்கிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சர்தார்ஜி எப்பேற்பட்ட ஆளாக இருக்கார் பாருங்க. அதே சர்தார்ஜி இன்னொரு நாள் அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறார். சாயங்காலம் ஆயிடுச்சு, பேசிகிட்டே இருந்தனால நைட்டும் ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்திருக்குது. மழை நின்னபாடே இல்லை. அவர் ஃப்ரெண்டு சொன்னாராம்மா, எப்பா சர்தார்ஜி, மழை நிற்கிற மாதிரியே தெரியல, நீ நைட்டு இங்கேயே தங்கிட்டு காலையில் போ அப்படின்ட்டுருக்காரு. சர்தார்ஜி, ஆமாம் அதுதான் கரெக்டு, மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து சர்தார்ஜி ஆளை காணாம். எங்கே போனான்னு சொல்லி ஃப்ரெண்டு தேடிட்டு வெளியில் வந்து பார்க்க சொட்ட நனைஞ்சிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருந்தாராம்மா. இவர் எப்போ சர்தார்ஜி, மழை பெய்யுது, இந்த டைமில் எங்கே போனேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, எப்படி இன்றைக்கி நைட்டு இங்கே தங்குறதுன்னு ஆகிப்போச்சு, அதான் எங்கள் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கி நைட் நான் வரமாட்டேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறேன்னு சொல்லிட்டு வரதுக்கு போனேன் அப்படின்னாரம்மா. சர்தார்ஜி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சர்தார்ஜிங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு சர்தார்ஜி என்ன பண்ணாராம்மா, ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போயிருக்கிறாரு. போய் அங்கே இருக்கிறவர்கிட்ட சொன்னாராம்மா, எனக்கு பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ வேணும், ஆனால் அந்த ஃபோட்டோவில் என் செருப்பு இருக்கிற வரைக்கும் தெரியணும் அப்படின்ட்டுருக்கிறாரு. அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறவருக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, எடுத்துடலாம், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் செருப்பை கழட்டி தலையில் வைங்கனாராம்மா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்துடும், உங்கள் செருப்பும் ஃபோட்டோவில் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு சர்தார்ஜி அதே மாதிரி தான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாராம்மா. அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? இன்னும் சர்தார்ஜி பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணை மூடிட்டே நின்றுட்டு இருந்துருக்கிறார். அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம்மா, கண்ணை மூடிட்டு கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் தூங்குறப்ப எப்படி இருப்பேன்னு சொல்லி பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னாராம்மா. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரில. உலகம் இதே மாதிரி போச்சுன்னா சர்தார்ஜிங்களுக்காகவே உலகம் அழிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்.